அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அப்போ கோதுமை மணி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கார்ன் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்கிறோம். கோதுமை, வீட் அப்படின்னா கோதுமை, கார்ன் அப்படின்னா சோளம். சோளம் இருக்குது பார்த்தீங்களா, சோளம். கார்ன் அப்படின்னா மக்காசோளம் அல்ல, சோளம். அப்போது இந்த கோதுமையினுடைய மணி, அந்த கோதுமையில் இருக்கிற அந்த சோளம், ஒரு சின்ன ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் மணி. அப்போது இது என்ன செய்யணுமா, நிலத்தில் விழுந்து என்ன செய்யணுமா, சாக வேண்டும். நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கர்த்தர் நம்மை கோதுமை மணிகளாய் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் கோதுமை மணி. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க கோதுமை மணி. அல்லேலூயா. நீங்க என்னதுங்க, கோதுமை மணி. அப்போ இந்த கோதுமை மணியாய் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் தான் கோதுமை மணி. ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்போது நாம் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நீங்களும் நானும் கோதுமை மணி. அப்போ அந்த கோதுமை மணி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதே யோவானில் பார்த்தா ஃபஸ்ட்டு விழ வேண்டும். அது என்ன செய்யணுங்க, விழ வேண்டும் பார்த்தோம். விழுகிறதுன்னா என்ன அப்படின்னா, விழ வேண்டும் அப்படின்னா, விழுகிறதுனா என்ன அப்படின்னா, அந்த மணியை குறித்து ஒரு திட்டத்தோடு தான் அந்த கோதுமை மணியை கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த கோதுமை மணியை குறித்து ஒரு சித்தம் என்ன செய்கிறதுங்க, இருக்கிறது. கோதுமை மணி ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கோதுமை மணி என்னது, எதுக்கு இல்லைங்க, ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அல்ல. நீங்களும் நானும் இதா கோதுமை மணி, இதா கோதுமை மணி, இதா கோதுமை மணின்னு என்னதுங்க காண்பிக்கிறதுக்கு அல்ல. கோதுமை மணி டெக்கரேஷன் பண்ணி 4 பேர் என்னதுங்க பார்க்கறதுக்கு அல்ல. சரிங்களா. நம்ம நினைக்கிறோம் டெக்கரேஷன் பண்ண 4 பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா. பியூட்டி பார்லர் போனால் 4 பேர் பார்ப்பாங்க, லிப்ஸ்டிக் போட்டால் 4 பேர் பார்ப்பாங்க. ஜார்க்கண்டுக்காரங்க போடுறாங்க பாருங்கள் லிப்ஸ்டிக்கு, என் மிளகாத்தூள் தான் தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா 4 பேர் பார்க்குறதுக்காக. அப்போது அதாவது அதை செய்கிறவங்க தப்பாக நினச்சிடாதீங்க. நம்ம பார்வைக்காய் அல்ல, கோதுமை மணி பார்க்கறதுக்காய் அல்ல. இந்த கோதுமை மணியை குறித்து உருவாக்கின தெய்வம், உருவாக்கின ஆண்டவர், உருவாக்கின கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம கோதுமை மணி நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அப்போ அந்த விழுகிறதுனா என்னன்னா, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கோதுமை மணி என்ன செய்யணுங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னவா இருக்கணுங்க, தேவ சித்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை எதற்கு பிடிச்சிங்க, எதற்கு படைச்சிங்க, என்னை குறித்து என்ன நோக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த சித்தம் என்ன செய்யணும், நிறைவேறணும். அந்த திட்டம் என்ன செய்யணும், நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுங்க, நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ மக்களே, கிழக்க போனாலும், நான் ஒவ்வொரு நாளாவே சொல்கிறது, கிழக்க போனாலும் மேற்க போனாலும் லம்பாடி கோஷ்டி மாதிரி மூட்டை கட்டினா போயிட்டே இருப்பேன்னு போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ லம்பாடி கோஷ்டின்னு என்னதுங்க, இந்த கூடாரம் போட்டு இந்த கோடைங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுருவாங்க பாருங்க. அவங்க இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, அடுத்த நாள் மூட்டை கட்டினா எங்கே செஞ்சுருவாங்க, வேறு பக்கம் போயிடுவாங்க. அந்த மாதிரி தேவ ஜனம் என்ன செய்யக்கூடாதுங்க, போகக்கூடாது. ஆண்டவரே, நான் போகிறது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டுதான் என்ன செய்யணுங்க, போகணும். அப்போ நம்ம எந்த ஊருக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஸ்தோத்திரம் நம்ம எல்லைக்கு போனாலும், அது ஆண்டவர் நம்மை அனுப்புகிற திட்டங்களாக என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் என்ன செய்திடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. போனால் நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் போனால் பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லி, நெவர், முடியவே முடியாது. அங்கே அப்படி தேவ சித்தம் இல்லாமல் போய் இன்றைக்கி எத்தனையோ கஷ்டப்படுகிற விசுவாசிகள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சுயத்தில் ஒரு வேகத்தில் ஓடிட்டாங்க. ஆனால் திரும்ப என்ன செய்ய முடியாதுங்க, திரும்ப வந்தால் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், திரும்ப என்ன செய்ய முடியாது, புலிகளுக்கு வர முடியாது, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனால் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே போயிட்டு என்ன செய்யலைங்க, ஏன்னா எங்கே போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் பாறையில் விதைச்சாலும் விதை வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாறையில் விதைச்சாலும் ஆண்டவர் என்ன செய்வார், ஈசாக்கு இங்கே விதைச்சான், பஞ்ச காலத்தில் விதைச்சான், கர்த்தர் என்ன செஞ்சார், அப்படி தந்தார். அப்போ தேவன் நம்ம என்ன செய்யணுங்க, அனுப்ப வேண்டும். ஒவ்வொருத்தரும் தேவ சித்தம் என்பதை என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ள
வேண்டும். ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு தேவ சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள் தேவ சித்தத்தை என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன அப்படின்னு என்ன செய்ய வேண்டுங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபித்தால் கர்த்தர் என்ன செய்வாருங்க? நிச்சயம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அப்போ தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். அப்போ அந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறான்? நிறைய காரியங்களை அந்த பிள்ளைகள் எங்கே ரைஸ் ஆகிடுவாங்க, ஆவியில் வளர்ந்துருவாங்களுக்காக தான் பிசாசு என்ன செய்கிறான்? அவங்களுக்கு நிறைய விரோதமான காரியங்களை செய்து இந்த வாலிப பிள்ளைகளை நிறையா ஃபோனுக்கு அடிமையாகி, ஃபோனோகிராஃபிக்கு அடிமையாகி, லவ்வுங்கிற காரியங்களுக்கு அடிமையாகி, சரிங்களா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி காரியங்கள் என்ன செய்ய கொண்டு இருக்கிறது, போய் கொண்டு இருக்குது. இந்த 1ஆம் கிளாஸ் பையனால இன்றைக்கி லவ் பண்ணுறான், சரிங்களா. 1ஆம் கிளாஸ் பையனால இன்றைக்கி லவ் பண்ணுறான். கடந்த நாட்டில் ஒருத்தன் அவன் ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போல அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டா. ஏன்னா ஒரு நாள் தான் லீவ் விட்டு ஒரு நாள் தான் ஆச்சு. 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனுக்கு என்ன செய்யறான்? அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். அவங்க பெற்றவங்களும் என்ன செய்கிறாங்க? சின்ன குழந்தைங்கன்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுமானா நம்பர் வாங்கி என்ன செய்கிறாங்க? ஃபோன் பண்ணி. இன்றைக்கி காலங்கள் பிசாசு பாருங்கள் 1ஆம் கிளாஸ்க்கே போயிட்டான், சரிங்களா. 10ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் எல்லாம் இல்லை, இன்றைக்கி 1ஆம் கிளாஸுக்கு இறங்கிட்டான். ஜனங்களை எப்படியாவது அவங்கள என்ன செஞ்சிடணுங்க? அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடணும், கொலாப்ஸ் பண்ணிடணும்னு சொல்லி. அதனாலே நாம் தேவ ஜனம், தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் என்னவா இருந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தமாக, நமக்கு கொடுக்குற கணவனாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்குற மனைவியாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன், அது யாருடைய திட்டமாக இருக்கணுங்க? ஆண்டவருடைய திட்டமாக இருக்கணும். சோதரன் நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே தேவனுடைய திட்டப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உரலிலேயே சொல்லுங்களேன். அதனாலே ஆண்டவர் நமக்கு ஏற்றபடி தான் நினச்சி ஜாடிக்கேற்ற மூடியாக தான் என்ன செஞ்சுக்கிறாருங்க? கொடுத்திருக்கிறார். அதனாலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு நேரம் இருக்காது. அப்போது கோதுமை மணி தேவ சித்தத்தை அறிந்து என்ன செய்யணுங்க? செயல்பட வேண்டும். அப்போது ரெண்டாவதாக அதே யோவான் 12:24 கோதுமை மணி என்ன செய்யணும்னா சாக வேண்டும். ஃபஸ்ட்டு விலகணும், இல்லைங்களா? விழணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ விலகுறது தேவ சித்தத்தை குறிக்கிறது. அப்போ விழுந்தாதான் அந்த கோதுமை மணி பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செஞ்சாதான் நம்ம பிரயோஜனமானவர்களாய் என்ன செய்வோம்? இருப்போம். ரெண்டாவது, அந்த கோதுமை மணி என்ன செய்யணுங்க? சாக வேண்டும், சரிங்களா. அந்த கோதுமை மணி சாகணும். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது இது என்னென்ன சாகிறதுன்னு என்னென்னா ஆவியிலே மாற்றம் நமக்கு வர வேண்டும். என்னதுங்க? அப்போ விழுகிறதுனா என்ன? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சாகிறதுனா என்ன? ஆவியிலே நமக்கு என்ன செய்யணுங்க? மாற்றம் வர வேண்டும், சரிங்களா. ஆவியிலே என்ன செய்யணும்? மாற்றம். சாகிறதுனா என்ன அப்படின்னா என்னதுங்க? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஞானஸ்தானம். பாவத்துக்கு மரிக்கிறோம் அப்படின்னா சாகிறதுன்னு என்னங்க? சாகிறதுன்னு என்ன? சரீரத்தில் சாகிறது அல்ல, சரிங்களா. சரீரத்தில் சாகிறது அல்ல. அப்படின்னா சாகிறதுனா என்ன அப்படின்னா பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு என்ன செய்யணுங்க? பிழைக்க வேண்டும். அப்போ பாருங்க அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு என்ன வேணுங்க? மாற்றம் வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே மாற்றம். சாகிறதுனா நம்ம எல்லாருக்குமே எனக்கு ப்ரெஸ்டீஜ் இல்லைங்கிறவங்க கரங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்மா மட்டும்தான் எனக்கு ப்ரெஸ்டீஜ் இல்லைன்னு அல்லேலூயான்றாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரெஸ்டீஜ் இருக்குது, சரிங்களா. ஆனால் நமக்கு ப்ரெஸ்டீஜ் கிடையாது. ப்ரெஸ்டீஜ் நம்ம பார்க்க கூடாது, சரிங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரெஸ்டீஜ் நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா. ப்ரெஸ்டீஜ்னு என்னங்க தமிழில்? கௌரவம். என்னதுங்க ப்ரெஸ்டீஜுங்கிறது? என்னதுங்க? கௌரவம். எப்படி என் கௌரவத்துட்டு நான் என்ன செய்யறது? இறங்கி போகிறது. அப்போது பாருங்க, நமக்கு எது சாகணுங்க? கௌரவம் சாகணும். புரிஞ்சுதுங்களா? என்ன செய்யணுங்க? கௌரவம் சாகணும். கனம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? முந்தி கொள்ளணும். சின்ன பையனாக இருந்தாலும் போய் நம்ம பிரைஸ் லார்ட் சொல்லணும். சின்ன பையனுக்கு நம்ம போய் சொல்கிறதா அப்படின்னால என்ன செய்யக்கூடாதுங்க? யோசிக்கக்கூடாது. அப்படின்னு யோசிக்கிறான்னு நமக்கு என்ன இருக்குதுங்க? கௌரவம், ப்ரெஸ்டீஜ். அப்போ சாகிறதுனா என்ன பாருங்க. இந்த மணி சாகிறது நல்லா இருக்குமா? ஒருவேளை கோதுமை மணி உயிரோடு இருந்தால், கோதுமை மணியே நீ சாகிறது உனக்கு விருப்பமான எப்படி இருக்கும்? அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், இல்லைங்களா. கோதுமை மணி சாகிறது ரொம்ப கஷ்டம். சாகணும்னு என்ன செய்யணுங்க? மணி சாகணும்னு என்ன செய்யணும்? மண்ணுக்குள்ளே போகணும், இல்லைங்களா. மணி சாகிறதுன்னு என்ன செய்யணும்?
மண்ணுக்குள்ளே போகணும். அப்போ மண்ணுக்குள்ளே போனால் சரிங்களா, ஒன்றுமே வேண்டாம். நம்ம ஒரு குழி தோன்றோம், ஒரு விதையை போடுறோம், போட்டு என்ன செய்வோம், அப்படியே நேராக தண்ணி ஊற்றிட்டு மரம் வந்துடுமா? என்ன செய்வோங்க, மண்ணை போட்டு மூடுவோம். அதனால தான் அடக்க ஆராதனை சொல்கிறோம், விதைக்கிறோம், என்ன செய்யும், ஒரு நாள் இது எலும்பும் அப்படின்னு சொல்லி மைமீன் சரீரமாக எலும்புன்றோம். மண்ணை போட்டு என்ன செய்கிறோம், மூடுறோம். அப்போ மண்ணை போட்டு மூடும்போது எப்படி இருக்கும், உயிரோடு நம்மளை வச்சு மண்ணை போட்டு மூடினா எப்படி இருக்குங்க, மூச்சு அடைக்கும், கஷ்டமாக இருக்கும். அது உயிர் போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ கோதுமை மணி கூப்பிட்டு சாகிறது விருப்பமானா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது உங்களுக்கும் எனக்கும் ப்ரெஸ்டீஜை விடுறது கொஞ்சம் என்னதாங்க, கஷ்டம்தான். கௌரவத்தை விடுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தேவ ஜனத்துக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, கோதுமை மணிக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க, ப்ரெஸ்டீஜ் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சரிங்களா? கௌரவம் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. நமக்கு கௌரவம் என்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்துலையும் கௌரவத்தை பார்க்கல. பிரலையிலே சொல்லுங்களேன், அவர் ப்ரெஸ்டீஜை பார்க்கல. நம்ம ப்ரெஸ்டீஜை பார்த்தோன்னா நீங்களும் நானும் கோதுமை மணியாக என்ன செய்ய முடியாதுங்க, மாற முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய ப்ரெஸ்டீஜ் என்ன செய்யக்கூடாதுங்க, பார்க்கக்கூடாது. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்தில் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வேகமாய் வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ நிக்கையில் எழுந்து போதும். பாருங்க, அவன் சுவிசேஷத்தின் நிமித்தம் கல்லெறிந்து செத்து போனான். பவுல் செத்து போனான். இப்போ என்ன பண்ணாங்க, அவனை எப்படி இழுத்துட்டு வந்திருப்பாங்க, நாய் இழுத்த மாதிரி கையை பிடிச்சோ காலை பிடிச்சோ தரன்னு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, இழுத்து தூக்கிட்டு வரல, இழுத்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அவன் இப்போ என்ன செய்யறான், அவன் செத்து போனான். செத்து போன சரீரம் என்ன இருக்காதுங்க, காலு கை எந்த செய்கையும் இருக்காது, ஆக்ஷன் இருக்காது. அவனை இழுத்துட்டு வராங்க. மறுபடியும் சீசர்கள் என்ன செய்கிறாங்க, சூழ்ந்து நின்று ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் உயிர் வருது. மறுபடியும் எங்கே போகிறான், பட்டணத்துக்கு வெளியே இழுத்துட்டு வந்தாங்க. மறுபடியும் எங்கே போகிறான், பட்டணத்துக்குள்ளேயே போகிறான். சரிங்களா? நம்மளை ஒரு இடத்துல காரி துப்பிட்டாங்க, என்ன செய்வோம், என்ன செய்வோம், சரி நம்ம திருப்பி துப்புவோமோ துப்ப மாட்டோமோ, என்ன செய்ய மாட்டோம், நாம் அங்கே போக மாட்டோம், மறுபடியும் போக மாட்டோம். நம்மளே காரி துப்பிட்டாங்க. என்னது, மதியாதார் வீட்டை மிதியாது. நம்மளே மதிக்கலை, நம்ம ஏன் போகணும்? ஆனால் பவுல் என்ன பண்ணாருங்க, மறுபடியும் பட்டணத்துக்குள்ளே போனார். அடி வாங்கிட்டு மறுபடியும் பட்டணத்துக்கு என்ன செய்கிறார், உள்ளே போகிறார். அப்போ என்னன்னா, அவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. அவன் ஒரு கப்பல் மாலுமியினுடைய மகன், பெரிய கோடீஸ்வரன். சாதாரணமான அவனுக்கு இருக்கிற சொத்தை பார்த்தீங்கன்னா அவன் இப்படியெல்லாம் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, அடி வாங்கி என்ன செய்ய வேண்டியதில்லை, இருக்க அவசியம் இல்லை. ஆனாலும் தன்னுடைய கௌரவத்தை கர்த்தருக்காய் அற்பமாய் எண்ணி அவன் கடந்து போனான். அவன் பாருங்க, அவன் நிமித்தம் அநேகரை கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, சோத்திரம். அவன் நிமித்தம் புலேமனை கொண்டு வருகிறார், ஒனேசிமை கொண்டு வருகிறார், தீமோத்தேயுவை கொண்டு வராரு, தீத்துவை கொண்டு வராரு. சரிங்களா? அப்போ நிச்சயம் தேவ ஜனங்களுக்கு என்ன, தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்னதுங்க, கிறிஸ்தவர்களுக்கு என்னதுங்க, வெக்கம், மானம், சூடு, சொரணை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கிறிஸ்தவங்க இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் யார் கிடையாதுங்க, கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, வெக்கம், மானம், சூடு, சொரணை என்ன செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கோதுமை மணியாக இருக்க முடியாது, சாக வேண்டும். அப்போ நமக்கு இந்த ப்ரெஸ்டீஜ் எல்லாம் என்ன செய்யணுங்க, வெக்கம், நம்மளை திட்டாங்க, பேசிட்டாங்க, இதெல்லாம் என்ன செய்யணுங்க, சாகணும். மேட்டுப்பாளையத்தில் நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது, அவங்க சிஎஸ்ஐ சபைக்கு போகிறவங்க, நாங்கள் ஜெபம் பண்ண போனால் அந்த ஐயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். அந்த அம்மா தான் நம்ம கன்னிமரியால் அம்மா மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் கூப்பிடுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கயான்னு. சரி, அந்த தாயார் கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க போனோம். அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் அப்போ தான் வீட்டுக்குள்ளே போய் கால் எடுத்து வச்சுக்கிறோம். டிவி பார்த்துட்டு சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. எப்படி இருக்குங்க போ அப்படின்னு என்ன அர்த்தம், இடத்த காலி பண்ணுங்கன்னு அர்த்தம். இடத்த சீக்கிரம் என்ன செய்யுங்க, காலி பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போது நாங்களும் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, சங்கடப்படாமல் ஜெபம் பண்ணிவிட்டு,
இந்த ஐயாவுக்கு வந்து கால் பயங்கர பிரச்சனை, அவர் நடக்கவே முடிய மாட்டேங்குது, உட்கார்ந்தா கூட கால் பிரச்சனை, கொஞ்சம் எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாப்புல. நாங்களும் எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தோம். எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு அவர் சொன்னது ஒரு பக்கம் என்னவாக தான் இருந்துச்சு, நம்ம மனுஷங்க தான் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே போன முன்னாடி வெளியே போகான்னு சொல்லாதபடிக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போது மறுபடியும் ஒரு நாள் பார்த்தேன், அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அடுத்தவர் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கய்யான்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. சிசி சபைக்கு போகிறவங்க. சரி நாங்களும் சரி போகலாம் அப்படின்னு போன உடனே டிவி பார்த்துட்டு இருந்த அந்த ஐயா எந்திரிச்சு, ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க, ஐயா வந்துட்டார், சேர் போடு உட்காருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கவனிக்கிறார். அப்போ என்ன கேட்டேன்னா, ஏம்மா என்னாச்சுன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துட்டு போனீங்களே, அன்றைக்கி எண்ணெய் போட்டார், கால் வலி போயிடுச்சு, மறுபடியும் ஐயா எப்போ வருவார்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. சரிங்களா? அப்போது நாங்கள் அவரே அப்படி சொல்லிட்டாரு, அந்த வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகணும்? நம்ம என்ன காசுக்கு போகிறோமா, சாப்பாட்டுக்கு போகிறோமா, பணத்துக்கு போகிறோமா, நம்ம என்ன சாப்பாடு சோறு இல்லாமல் இருக்கிறோமா? இப்படியெல்லாம் நம்ம ப்ரெஸ்டீஜ் பார்த்தோன்னா அந்த ஆத்துமாவை நம்ம கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ கோதுமை மணிக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க? ப்ரெஸ்டீஜ் இருக்கக்கூடாது, கௌரவம் இருக்கக்கூடாது. அப்போ கோதுமை மணி என்ன செய்யணுங்க? தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கோதுமை மணி எப்படி இருக்கணுங்க? தாழ்மை உள்ளதா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சங்கீதம் 38 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 38:12 வேகமாக சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 38:12. ஆ ஆ ஆ ஆ 13. ஆ கேளாதவனாகவும் திறவாதவனாகவும் இருக்கிறேன். 14 காது கேளாதவனும் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனை போலானேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. இந்த தாவீதை போல ஸ்தோத்திரம் நாமளும் காது கேளாதவனும் வாயில மறு உத்தரவும் இல்லாதவனும் மனுஷனை போல இருந்துட்டோன்னா நிச்சயமாக கர்த்தர் நம் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாமும் என்ன செய்யணுங்க? நம்ம பேசுனா கரெக்டு தான், நம்ம பேசுனா நியாயம்தான், நம்ம பேசுனா எப்படி நியாயத்தையும் கூட கேட்காம வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. பேசக்கூடாது. சோத்திரம். அது நியாயமாக இருந்தாலும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போது நம்ம என்ன செய்யணுங்க? அது ஏன் அப்படி சொன்னார்? ஏங்க ஐயா உங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்க வந்தோம், என்ன நம்மளை கேட்ட ஒரு சில கேட்டோம், ஏங்க ஐயா உங்கள் வீட்டு சாப்பாட்டுக்க வந்தோம், என்ன வந்தவொடனே போங்கன்னு சொல்கிறீங்க? பாருங்க, ஜாக்கிரதை இல்லைங்களா? நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசுனோன்னா அந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியாதுங்க? ஆதாயப்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, நம்மளை குறித்து என்ன விமர்சனங்கள் வந்தாலும், நம்மளை குறித்து என்ன காரியங்கள் பேசினாலும் நம்ம திருப்பி அவங்கள கேட்கக்கூடாது. பொறுமையாக இருந்து கர்த்தர் பார்த்து கொள்ளுவான்னு சொன்னால் அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் அந்த சிந்தை நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணுங்க? நாம் வரணும். அதனாலே ஃபஸ்ட்டு கோதுமை மணி விழ வேண்டும். ரெண்டாவது கோதுமை மணி என்ன செய்யணுங்க? சாக வேண்டும். நிறைய காரியங்களே நமக்கு என்ன செய்யணுங்க? சாவு என்ன செய்யணுங்க? வரணும். சரிங்களா? மாமிசத்தில் சாகணும். அப்போ மாமிசத்தினுடைய காரியங்கள் நிறைய நம்மகிட்ட என்ன செய்கிறது? கோபம் இருக்கிறது, அதாவது பயங்கரமாக பேசுகிற காரியங்கள் இருக்குது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கேட்குற காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யணுங்க? மாற 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 அதுதான் கோதுமை மணி சாகக்கூடிய நிலைமை. அப்படின்னா சூடு சொரணை வெக்கமான எதுவுமே நமக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோன்னா ஸ்தோத்திரம், நிச்சயமாய் நம் மூலம் அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் 5 நிமிஷம் தான் இருக்குனால நான் இந்த தேவ செய்தியை முடிக்கிறேன். மூன்றாவது காரியம், ஃபஸ்ட்டு கோதுமை மணி விழணும், ரெண்டாவது கோதுமை மணி சாகணும், மூணாவது கோதுமை மணி என்ன செய்யணுங்க? பலன் கொடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பலன் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நாம் நிறைய பேர் ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செத்துட்டு வர்றோம். அல்லேலூயா. என்னதுங்க? செத்துட்டு வரணும்னு தப்பாக நினைக்காதீங்க. செத்துட்டு வரோம்னா நிறைய காரியங்களை நம்ம செத்துட்டு வரோம். எப்படின்னா கிறிஸ்துவை போல நம்ம மாறிட்டு வரோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை போல நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம்? மாறிட்டு வரோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்னதுங்க? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிட்டேன்?
மாறிட்டேன், இன்னும் நான் மாற விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் நான் மாற விரும்புகிறேன். அப்போ இன்னும் நாம் மாறும்போது இன்னும் கர்த்தர் நம்மை மணியாய் மாற்றுவார். மூன்றாவது, அந்த மணி என்ன செய்யணும்னா பலன் கொடுக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? பலன் கொடுக்க வேண்டும். அப்படின்னா பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பலன் கொடுக்கறது என்னங்க? பிரயோஜனமாய் இருக்கிறதா இருக்க வேண்டும். பலன் என்றால் பாருங்க, பெரிய சத்தியம். நம்ம தியானிச்சோன்னா 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரமே பத்தாது. பெரிய சத்தியம். அப்போ என்ன பலன் கொடுக்கணும்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பலன் அப்படின்னா என்ன இருக்குதுன்னா, பட் இட் டை, செத்ததே ஆகில். பட் இட் டை அப்படின்னா இங்கிலீஷில் செத்ததே ஆனால், செத்ததே ஆகில். இட் பிரிங்கத் ஃபார்த் மச் ஃப்ரூட். என்னதுங்க? நிறைய பழங்களை, மச் ஃப்ரூட்னு என்னதுங்க? நிறைய கனிகளை கொடுக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய கனிகளை கொடுக்குமா. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஊரில் நிறைய மரம், பல மரம் இருக்குங்களா? என்னென்ன மரம் இருக்குது? ஆரஞ்சு மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. சொல்லுங்கள். சாத்துக்குடி இருக்கா? இல்லை. அன்னாச்சி பழம் இருக்குது. நம்ம ஊருக்கு அன்னாச்சி பழம், ப்ளம்ஸ் இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. சரிங்களா? இப்படி நிறைய பேரிக்காய் இருக்குது. இதிலெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரே ஒரு விதையை தான் போட்டோம் இல்லைங்களா? எத்தனை விதை போட்டோம்? ஒரே விதையை தான் போட்டோம். ஒரு விதையை உளுந்த விதையில தான் மரம் வந்து வளர்ந்து அதில் பல கனிகள் வந்தது. ஒரே விதை தான். அப்போ கரெக்டாக இங்கிலீஷ் பைபிளில் கரெக்டாக போட்டிருக்கு பாருங்கள். ஒரு விதை என்ன செய்யணுமா? பல பழங்களை தர வேண்டும், பல விதைகளை உருவாக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைங்களா? நம்ம இப்போ இது வந்து சீத்தாப்பழம் சீசனாக இருந்துச்சு, நம்ம எல்லோரும் சாப்பிட்டோம். அந்த சீத்தாப்பழத்தில் ஒரு பழத்தில் எத்தனை கொட்டை இருக்குங்க? ஒரு 20-30 கொட்டை என்ன செய்கிறது இருக்குது. இந்த 30 கொட்டையில் ஒரு கொட்டை போட்ட அந்த ஒரு கொட்டையிலேருந்து வந்த சீத்தாப்பழம் தான் இது ஒரு பழம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பழம் மட்டுமா? அந்த மரத்தில் 100கணக்கான பழங்கள் என்ன செஞ்சுருக்கும்? வந்திருக்கும். அப்படின்னா அந்த விதை என்ன செய்யணுங்க? பலன் கொடுக்க வேண்டும். சரிங்களா? பலன் கொடுக்க வேண்டும். அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை உருவாக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரனை உருவாக்க வேண்டும். அடுத்தது, ஒரு விசுவாசியை உருவாக்க வேண்டும். சரிங்களா? கடந்த நாட்களில் ஃபெலோஷிப் மீட்டிங்கில் அருமையான டிஸ்ட்ரிக்ட் பாஸ் சொன்னார், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு வருஷத்தில் 2 ஆத்துமாக்களை கர்த்தருக்காக என்ன செய்யணுங்க? ஆதாயப்படுத்த வேண்டும். அப்படின்னா உங்கள் நெருங்கின ஃப்ரெண்டு யாருன்னு நீங்கள் என்ன செஞ்சிடணும்? எழுதி வச்சிடணும். உங்களோட பேசுகிறவங்க, பர்ச்சேஸுக்கு வர்றவங்க, எப்போவுமே என்ன செய்வாங்க? கல்யாணத்துக்கு போனால் அக்கா வரியாக்கா, சீருக்கு போனால் காது அக்கா வரியான்னு கூடுவாங்க இல்லைங்களா? அவங்க 2 பேர்த்து எழுதி வச்சிடணும். எழுதி வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுங்க? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அவர்களை நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணுங்க? போய் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் வருடத்தில் ஒரு 2 ஆத்துமாக்களை என்ன செய்யணுங்க? ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதாயப்படுத்த வேண்டும். அப்போது அப்படின்னா என்னன்னா, அந்த கோதுமை மணி என்ன செய்யணும்னா டம்மியாக இருந்து செத்துறக்கூடாது. என்ன செய்யணுங்க? அந்த கோதுமை மணி ஆத்துமாக்களை பலன் கொடுக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதனாலே நம்ம ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணுங்க? ஊழியக்காரனை உருவாக்கணும். நம்ம சர்ச்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியக்காரங்களை உருவாக்க வேண்டும். அப்போது அருமையான தேவ பிள்ளைகள், அதுதான் பலன். ஒரு விதையானது மச் ஃப்ரூட், நிறைய கனிகளை என்ன செய்தது? கொடுத்தது. அப்போ என்ன செய்யணுங்க? நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிகளாக இருக்க நம்ம விசுவாசிகளை என்ன செய்யணுங்க? உருவாக்கணும். அப்போது மோசே சொல்கிறாப்புல, சரிங்களா? மோசே சொல்கிறாரு என்னாகமத்தில், நான் போயிட்டா இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திரிவார்களே, என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு. 1 ராஜாக்கள் என்னாகமம் 27:12 நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, வாசிக்க நேரில் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்? உன் ஸ்தானத்தில் யோசுவாவை ஏற்படுத்து. அல்லேலூயா. அப்போ மோசே என்ன செய்யலைன்னா, அம்போன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டு போல, மோசேக்கு அடுத்தது யோசுவாவை மோசே ஏற்படுத்துகிறான். அல்லேலூயா. சோத்திரம். எலியா ஏசபேலுக்கு பயந்து போய் கெபில இருந்து கொள்கிறான். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? இங்கேயே இருக்கிற உனக்கு இந்த கெபியில் இருக்கிற வேலை இல்லை, உனக்கு என்ன வேலை?
அடுத்தது யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. ஆசகேலை சமாரியாவின் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. அடுத்தது உன் ஸ்தானத்துல எலிசாவை நீ தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ என்னன்னா, தேவ பிள்ளையே, என் கதை முடிஞ்சது, என் பொழப்பு முடிஞ்சது. சரிங்களா? என் பொழப்பு முடிஞ்சது. ஒருத்தர் பாருங்க, ஸ்தோத்திரம், வேதனையான விஷயம். அதாவது ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியக்காரராக இருக்கிறவர் சனிக்கிழமை வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறார். சரிங்களா? சனிக்கிழமை வீடு ஷிஃப்ட் பண்ணி போகிறாரு. அப்போது அந்த ஸ்தாபனத்தின் தலைவர்கிட்ட நான் இந்த சர்ச்சை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்து நாங்கள் ஒரு ஊழியக்காரன் என்ன செஞ்சுருப்போம், ஏற்பாடு பண்ணியிருப்போம். நீங்கள் சனிக்கிழமை போகிறேன்னு சொல்கிறீங்களா, நாளைக்கு ஆராதனைக்கு. அது உங்கள் பாடாச்சு, சபை பாடாச்சு. என்னுடைய பாடு, நான் சனிக்கிழமை போயிடுவேன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். ஆனால் பாருங்க, அதுவல்ல நம்முடைய அழைப்பு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அதுவல்ல நம்முடைய அழைப்பு. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய அழைப்பு என்ன? நமக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி தான் நாம் கடந்து போகணும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ண பின்னாடி தான் அந்த ஊழியக்காரன் அங்கிருந்து என்ன செய்யணுங்க, கடந்து போக வேண்டும். அப்போது விசுவாசிகள் என்ன செய்யணுங்க, விசுவாசிகளை நாம் என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். சரிங்களா? அப்போது நிச்சயமாக நம் ஆவிக்குறிகளை கனிகளை கொடுக்கிற நாமும் கூட பிரயோஜனம் உள்ளவர்களாக என்ன செய்யணுங்க, மாற வேண்டும். அப்போது நாம் பலன் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, நாம் இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள்ளே அநேகரை நாம் அந்த ஒரு மணி என்ன செய்யணுங்க, அநேக மணிகளை அப்போ உருவாக்கணும். அப்போது நம்மேலே விழுந்த கடமை, நம்ம எல்லாரும் எப்படியோ நம்ம ஸ்தானத்தில் ஒரு ஆத்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 ஆத்மாவையே நம்ம என்ன செய்யணுங்க, ஆண்டவருக்குள்ளே நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணுங்க, ஆதாயப்படுத்தணும். அப்படி அந்த மணி பலன் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த மணியை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நிறைய வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். யாக்கோபு 5:7 வேகமாக. யாக்கோபு 5:7. யாக்கோபு நிருபம் 5:7. சகோதரரே, நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்போ நம்ம கண்ணீரோடு விதைப்போம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். சொன்ன உடனே சர்ச்சுக்கு வந்துட மாட்டாங்க, சொன்ன உடனே விசுவாசியாக மாறிட மாட்டாங்க. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்கள போய் பார்ப்போம், அவங்க கஷ்ட நஷ்டங்களை பங்கு கொள்ளுவோம், அவங்களுக்கு எல்லா விதத்தில் உதவி செய்வோம். இல்லைங்களா? உதவி செய்வோம். கஷ்ட நஷ்டத்தில் அவங்கள என்ன செய்வோம், அவங்க கூட இருப்போம். நீடிய பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம். அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கர்த்தருக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் பாருங்கள், இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன், விதைக்கிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கு. அதனால் நீடிய பொறுமை நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்குவோம், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம், அவங்கள சந்திப்போம், அவங்கள நம்ம நேசிப்போம். சரிங்களா? அவங்கள நேசிப்போம், அவங்க எல்லா கஷ்ட நஷ்டங்களை நம்ம பங்கு வருவோம். நிச்சயமாக ஒரு காலத்தில் அவர்கள் சபையை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அப்படி தான். நான் அதனால் சோர்ந்து போகக்கூடாது. நான் போய் சொன்னேன், வாங்கன்னு சொன்னேன், வரமாட்டேன்றாங்க. பாஸ்ட் வேறு 2 விசுவாசி வேறு ஆதாயப்படுத்த சொல்லிட்டாரு. ஒரு ஆளையே இங்கே என்னால் முடியல, இன்னும் 2. நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. பொறுமையாக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்ம நடத்துவார். எல்லாரும் முழங்கால் படிட்டு. ஆமென். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் நிலத்தில் விழ வேண்டும். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, ஸ்தோத்திரம், சாக வேண்டும். அதாவது இன்னும் நம்ம கிறிஸ்துவை போல மாறணும். நிறைய காரியங்களில் நம்முடைய பிரஸ்டீஜை விடணும். 3வது ஸ்தோத்திரம், பலன் கொடுக்க வேண்டும். அப்போ என்னென்னா, நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அவங்க பேர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சய ஜெபத்தை கேட்டு ஒரு நாளில் அவங்களை ரட்சிப்பார். அதனால் நீடிய பொறுமையாக இருக்கணும். அது உடனே இன்றைக்கி விதைச்ச நாளைக்கே செடி வந்துடாது, நாளைக்கே பழம் வந்துடாது, நாளைக்கே எல்லாமே வந்துடாது. அதுக்கு நம்ம கொஞ்சம் காலங்கள் காத்திருக்கணும். நம்ம பாட்டம் போட்டேன், இன்றைக்கி போட்ட கனி மரம் தான் நம்ம இன்றைக்கி பலன் சாப்பிட்ருக்குறோம். அவங்க எத்தனையோ காலங்கள் போட்ட பின்னாடி நம்ம சாப்பிட்றோம். எத்தனையோ பேர் இந்த பட்டணத்தில் ஊழியம் செஞ்சாங்க, இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சிட்ருக்குறோம். அது இம்மீடியட்டாக நடக்காது, கொஞ்சம் காலங்கள் ஆகும்.
ஆனாலும் நாம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம், நம்மை நடத்துவார் தேவன்.